நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூணாவது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இந்த ஒலித்துணுக்கை வைத்து எம்.ஆர். ராதா நடித்துள்ள திரைப்படத்தின் தலைப்பை கண்டுபிடிக்கவும். மறக்கவே முடியாத அண்ட் நிறைய கதைகள் அண்ட் நீங்க அவரை எவ்வளவு ரசிக்கிறீங்கன்னு தெரியும். எஸ், அண்ட் இது ஒரு ஆடியோ ரவுண்ட் அண்ட் வில் ஜஸ்ட் லிசன் டு தி ஆடியோ ஃபர்ஸ்ட். ஆடியோ ப்ளீஸ். இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். இப்படி செஞ்சா என்ன? என்ன சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்ல அவனை, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன் சொல்ல அவனை. யார் அவன்? சந்திரன் குரு, பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டென்ட் பண்ணணும், ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. And the options are A. பாசம், B. ரத்த கண்ணீர், C. வேலும் மயிலும் துணை, D. சித்தி. ரத்த கண்ணீர் மாதிரி இருக்கு. B. ரத்த கண்ணீர். Genius lock B. ரத்த கண்ணீர் is the right answer. என்ன சரியா கேட்கல. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு அடி பிச்சிருப்பார் ஒரு இதுல. அதுல என்ன தலையில என்ன மொட்டைன்னு கேட்பாரு. சாமிக்கு முடி கொடுத்த என்ன, உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்கறது என்ன. இந்த படம் பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு தடவை என்ன சந்திக்கும் போது நிறைய அதை பத்தி பேசினது. that you wanted to do that film again. ஆமா, அது இன்றைய ஒரு காலகட்டத்தில் அது என்ன தைரியமான படம் சார். அதுவும் தமிழ் இதுல பராசக்தி ஆகட்டும், இதுவாகட்டும். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் என்ன ஆக போறாங்க அந்த அதுவும் தெரியாமலே கூட ரசிச்சிருக்கு தமிழகம். இளைஞர்கள் எல்லாம், எங்க அண்ணன் எல்லாம் இப்போ 80 வயசுல இருக்கிற அண்ணன்லாம் கூட ஓடி ஓடி போய் பார்த்த படம் பராசக்தி. நிறைய இன்டராக்ட் பண்ணிருப்பீங்களா சார் அவரோட? ஆமாம், பிகாஸ் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் இன்னைக்கு நம்ம கிடைக்கிறது இல்லை சார். ரொம்ப, அதாவது இவ்வளவு தைரியம், படிப்பு கிடையாது, ஒரு இது கிடையாது. ஒரு அடிச்சாருன்னா ஒரு ஹியூமர், அதுக்கு பதிலே கிடையாது. பாவ மன்னிப்புல இவர் இப்படி வருவார். அது சிவாஜியோட பெருமையும் கூட. இன்னைக்கு ஹீரோஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சா அது வேணாமா இந்த டயலாக்னு கட் பண்ணிடுவாங்க. நொண்டிக்கையா வருவார். நொண்டிக்கையா எங்கடா போறேன்? நான் சாமி கும்பிட போறேன். நொண்டிக்கையா சாமி கும்பிட சலாம் போட போறேன்னு. அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அது சிவாஜி சாரும் அதை படத்துக்கு நல்லதுங்கிறதுனால அதை விட்டுருவாரு. அந்த பஞ்சு மறக்க முடியாத ஒரு பஞ்சு. அட் த ஹீரோஸ் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நான் உங்களை பார்க்கும்போது, எம்.ஆர். ராதாவை பார்க்கும்போது, நம்ம நாகேஷ் சாரை பார்க்கும்போது, ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு நடிப்புங்கிறது, ஒரு நடிகன் ஆகிறதுங்கிறது ஒரு ஒரு தோற்றம், இது மட்டும் நடக்குது. பட் ஒரு பர்சனாலிட்டிஸ், அவங்களுடைய சிந்தனை, அவங்களுக்குள்ளேருந்து வர தேவர் ரைட்டர்ஸ். அதாமா சார், அவங்க பேனா பிடிக்க வேண்டியதே இல்லை சார். நாகேஷ் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார். நானும் கிரேசி மோகன்லாம் பிரமாதமாக ஹியூமர் பண்ணிட்டதா. அபூர்வ சகோதரர்களில் ஒரு டைலாக், நாங்கள் பிரமாதமாக படம் பண்ணிட்டோங்கிற திமிரில் தெனாவட்டில் இருக்கோம். இவர் வந்தார், செட்டில் இருக்கார். இந்த அப்புவை ராஜான்னு நினச்சி தூக்கிட்டு வருவாங்க 2 பேர். எப்படி தூக்கிட்டு வருவாங்க, குள்ளமாக ஒருத்தனத்து பாஸ் ராஜா அப்படிம்பாங்க. இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த நாகேஷ்கே உரித்தானே அப்படியும் வரல. அப்படி பண்ணிட்டு பாக்கி எங்கடா ஆடுவார். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. டேக்கில் அடிச்சாருங்க. அது எனக்கா என்ன, நான் மோகனை பார்க்குறேன், மானத்தையே வாங்கிட்டாரு. ஒரே அடி அடிச்சு விட்டாரு. என்னையா உட்காந்து யோசிச்சு எழுதினோம். இதனால திருப்பி அப்படி அடிச்சுட்டாரு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியே ஆகணும்ன்ட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னாரு. இல்லை இவங்களுக்கு ஒரு டைலாக் வைப்போம், இவ்வளவுதான் ஏன் கிடைச்சதுன்னு. பியூட்டிஃபுல். நான் என் லைஃப்லயே அதை நீங்களும் நிறைய தடவை சொல்லுங்க, என்ன போரே அடிக்காத ஒரு நடிகர் இருந்தால் அது நாகேஷ் தான் சார். அவர் எல்லா வயசு காலத்துல, அதாவது எல்லாருமே தமிழகமே ஸ்கூல் பசங்கள்லாம் கூட கடைசியா 80 வயசு நாகேஷ கூட ஏய் நாகேஷ்னுவாங்க, கூட படிச்ச மாதிரி. அதுதான் அவருடைய இளமை. எங்கேயோ கேட்ட ஞாபகம், நம்மளுடைய குருநாதர் பாலச்சந்தர் சார் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் இவ்வளோ படங்கள், அவரோட அனுபவம் எப்படி இருக்கு, என்ன அவங்களுடைய ஜர்னின்னு கேட்கும்போது அவர் சொன்னதா எனக்கு ஞாபகம், எனக்குள்ள இருக்கிற நடிகன் நாகேஷ், நாகேஷ்குள்ள இருக்கிற ரைட்டர் நான். ஆமா, அது சொன்னாரு. என்ன ஒரு மேடையிலையும் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு பந்தம். இல்லை, எனக்கு எப்படி நாகேஷை போய் வில்லனா போட்டீங்கன்னாங்க. எனக்கு வில்லன் நாகேஷ், அதனால எனக்கு ஞாபகமா இருக்குன்னு. காரணம் என்னன்னு கேட்டா, பாலச்சந்தர் சார்கிட்ட போன போது முதல் படத்துல சின்ன வேஷம், 2வது படத்துல அப்படி டபுள் ப்ரமோஷன் மாதிரி போயிட்டு இருக்கு எனக்கு.
ஆஹா நம்ம இடத்த பிடிச்சிட்டோன்னு வரும்போது ஒரு காமெடி சீன்ஸ் வரும்போது மன்மதலையிலேன்னு படத்தில் அது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைடா அது என்ன நீ அது டைமிங் அதுவா சொல்கிறது அது நாகேஷை நினச்சின்னு எழுதிட்டேன் அப்படின்னுவாரு. அப்போ நான் எனக்கா எழுதலையான்ற மாதிரி தோணும். அது அதான் அப்பா வந்து அண்ணன் நல்லா வேண்டாம் தம்பி நானுன்னு கேட்குற மாதிரி இது வந்து ஒரு 15 வாட்டி சொல்லியிருப்பாரு அந்த படத்தில். அப்புறம் நாகேஷ் சாரை சந்தித்தேன். சார் அந்த படத்தும் போதெல்லாம் நைட்டு செயின்ட் மேரிஸ் ரோடுக்கு வந்து தலையாணை வச்சு அமைக்க கொண்டு இல்லாமான்னு அவ்வளோ கோவம் வரும் சார். சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியா அப்படியான்னு திரும்ப திரும்ப கேட்டுப்பாரு. அவங்க பெரிய காதல் இல்லையா? அற்புதமான ஒரு காதல், அற்புதமான 2 பேருமே ரொம்ப ஆச்சரியம். அதாவது ஒரு பர்டிகுலர் இதில் மனோரமா அம்மா அவர்களுக்கு பாராட்டு விழா, நான் வர முடியாது வேற வேலையா இருக்கா நீ போய் சொல்லிடுன்ட்டு பாலச்சந்தர் சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி பின் வழியா வந்து நின்றுட்டு இருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ரிவர்ஸில் தெரியுது. பின்னாடி கேமரா வச்சுருக்காங்க. எங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னார்னு ஒரு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி கையை உதறது அப்படிங்கிறது அது அப்படிங்கிறது நாகேஷ். அது நான் பாலச்சந்த் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாடி லாங்குவேஜே 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு கணவன் மனைவி காதல் பெரிய 2 பேர் நடுவில் டிஃபரன்ஸ் டிஎன்ஏவே ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எனக்கு ரொம்ப மறுபடியும் ஐ வாண்ட் டு கோ பேக் டு எம்.ஆர். ராதா. இவ்வளோ நாஸ்தியாக பேசிட்டு இருந்தார். சாமி படங்களில் நடித்தாரு சார். நாஸ்திகனாக இருந்த ஒரு எம்.ஆர். ராதா பொல்லாத வருஷங்க. அவர் வந்து எதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உயிர் கொடுத்த சாமிக்கு அதுவாடா கொடுக்குறது மாதிரி ஏதோ இப்போ என்னடா படுதாவை கட்டிட்டு இருக்கானுங்க டர்ட்டி ஃபெலோஸ் இந்த டேமில்ஸ்ன்னு அது சொல்லிட்டு படுதான்னா வேஷ்டியம் படுதாவை கட்டி அவர் லண்டன் ரிட்டர்ன் படுதா குரோட்டன் சாப்பிட்றாங்க. வெத்தலை சாப்பிட்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோட்டன் மாதிரி இருக்கும். எப்படிதான் யோசிப்பாருன்னு தெரியாது. அது பட் அவரு போய் சாமி படத்தில் நடிச்சாரு சார். என்ன சாமி படத்தில் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு முருகன் தோன்றுவார். ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. அப்படி சின்னு இருந்ததும் இவர் நாத்தியனாக இருந்து ஆத்தியனாக மாற வேண்டியது. அப்படி செஷ்ன்னு வந்ததும் நம்மெல்லாம் நடிகனாக இருந்தால் அப்படி ஆச்சரியப்படுவோம். இவர் வந்து காக்கை எச்சங்கிட்ட மாதிரி பார்ப்பாரு சார். அதை ஏய் அப்படின்னு சார். அதுலேயே போச்சு சார். அது அவருடைய பகுத்தறிவை அங்கேயே சொல்லிட்டாரு. இப்படி வந்தா ஆன்னு பார்க்கணும், இல்லை என்ன அதுன்னு பயப்படணும். அது இல்லாமல் ஏய் அப்படின்னு அந்த மாதிரி ரியாக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஸ்டாப் பிளாக்குக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கேட்பாரு யாரா நீ அப்படின்னு அவரு. முருகனா மொட்டையா சொன்னா அப்படின்னா முருகனே மொட்டை தான். மொட்டையா சொன்னா அப்பா பேர் என்ன அப்படின்னா அவர் வரிசையா சிவனுக்குடைய நாமகரணங்கள் எல்லாம் அப்படியே நாமமாலை சொல்லிட்டு வர. டே 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 இருறா ஒரு பேர் தாண்டா சொல்லணும். அதாவது அவர் என்ன கொடுத்தாலும் அது தன்னுடைய குணம் மாறாமல், காரம் மாறாமல், காரம் குணம் மாறாமல். அவர் இதுல இருந்து வந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த போது திடீர்னு பொலவு போன்சே அப்படின்னாரு. அண்ணே பிரெஞ்சு பேசுவீங்களா? நான் ஜெயிலில் பிரெஞ்சு கற்றுக்கிட்டேன்னாரு. அது குற்றமாக இருந்தாலும் செய்தது குற்றம்தான், அதற்கான தண்டனை தான். ஆனால் அவர் எல்லாரும் நான் இன்னொரு பெரிய அற்புதமான காட்சி நான் பார்த்தேன். இவர் ஜெயிலிருந்து வந்த ஒரு வருஷம் இருக்கும். நம்ம ஏவிஎம் சேரிட்டிஸ் கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாண விழா கச்சேரி நடந்துட்டு இருக்கு. ராதாண்ணா உட்கார்ந்துருக்காரு. அங்கதான் இந்த பாலேவு ஃபான்ஸை கேட்டது. நான் அங்க பின்னாடி இருந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எம்ஜிஆர் வந்துட்டாரு. அப்போ சபை எப்படி இருந்திருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பக்கமா வந்தாரு, இவர் இங்க உட்கார்ந்துருக்காரு, இப்படி வந்தாரு. நாங்கெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கோம். என்ன ரியாக்ஷனா இருக்கோங்க எங்களுக்கு புரியவே இல்லைங்க. அது நம்ம நினைச்சது படிச்சது வந்ததும் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா உக்காந்துட்டாங்க. கச்சேரி நடக்குதுங்க. இது எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு இது நான் பார்த்தது கண்ணால பார்த்தது. 2 பேருமே எனக்கு வியப்பா இருந்துச்சு. அது இவரும் நல்லா இருக்கீங்களான்னாரு. அவரும் வந்து முதல்ல வணக்கம் இவர் தான் சொன்னாரு. எங்க போச்சு அது? அந்த இல்ல போகல. ஏன்னா என்ன கேட்பாங்க நீங்களும் ரஜினி எப்படி நண்பர்களா இருக்காங்கண்ணா. சுட்டவரே வந்து வணக்கம் சொல்றாரு, நல்லா இருக்கீங்களாங்கிறாரு. நாங்க ஒன்னா ஷூட்டிங் பண்ணவங்க.
நான் வந்து இந்த நாஸ்திகவாதம் எம்.ஆர். ராதா சார் அங்கேருந்து உங்ககிட்ட வரேன். பட் உங்க படங்கள்ல அது இருக்காது. வாதமா கோவமா இருக்காது, கொஞ்சம் கிண்டலா இருக்கும். ஆனா ம். ஏன்னா அது எனக்கு பகுத்தறிவு சாமியை பத்தி நிறைய சொல்லிருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் நான் ஒன்று ஃபீல் பண்ணுவேன். ஆத்திகத்தை எதிர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தவிர்த்தல்ங்கிறது வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு 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 ரிலிஜியஸ் ரீடர், நபிகள் நாயகமாகட்டும் கிரைஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க காலகட்டத்தில் பகுத்தறிவாளர்கள் தான். ஒரு கலைஞர் எழுதின ஒரு வசனம் ஒன்று இருக்கு, கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. அப்படியே பைபிள்ல இருக்கு, டென்ட் ஆஃப் தீவ்ஸ், கொடியவர்களின் கூடம். அது சொன்னது வந்து இவர் கிரைஸ்ட், கூடாரம். போய் சாட்டி எடுத்து அடிச்சிருப்பாரு, உள்ள அடிச்சிருப்பாரு. அது வந்து எப்படி, அது நாத்திகம் தானே அந்த காலத்துக்கு. அந்த காலத்துக்கு நீங்க போய் அவங்கள கேட்டீங்கன்னா அது நாத்திகம் தானே, பகுத்தறிவு. நாத்திகம் கூட இல்லை, பகுத்தறிவு. ஸோ நல்லதுக்காகத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பணம் பண்ணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது வந்து எதிர்குறல்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியா இருக்கிறது நல்லதுன்னே தோணுது. நீங்கள் ஒரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அதில் பிரச்சனை, பட் கடவுளை நம்புறவங்க அவங்க தான் கோயிலுங்களை இடிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க ஒரு நாத்திகரோ பகுத்தறிவு பெரியார் கோவில் இடிச்சதை கதவை திறந்து விடுவாரு. நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா கோவில் பிரவேசம் தான் சொல்லுவாரு தவிர கோவிலை இடின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கோவிலை இடிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை அடிப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையை அடிப்பாங்க. ஸோ ஆத்திகர்கள் பண்ற அட்டகாசம் தான் ஜாஸ்தி.